லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நீங்க நிக்கணும். யூ ஹாவ் டு நோ தட் திஸ் இஸ் யுவர் லைஃப். விட்டு கொடுக்கணும். லவ் பண்ணிட்டு நீங்க எதிர்பார்த்த மாதிரி அது இல்லைன்னு சொன்னா அரேஞ்ச் மேரேஜ்ல ஃபெயிலியர் ஆகும்போது ஓடி வர்றதுக்கு, உங்க வலிய பகிர்றதுக்கு உங்க அப்பா அம்மா வருவாங்க, உங்க குடும்பத்தினர் வருவாங்க, சமூகமும் வரும். லவ் மேரேஜ்ல எல்லாத்தையும் எதிர்த்து நீங்க கட்டுறீங்க. அப்போ நீங்க வந்து ரொம்ப திடமா இல்லைன்னா அந்த இடத்துல வலிக்கும். இதுதான் பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய. இப்ப இன்னொரு ஒரு எல்லாமே ஈகோ சிஸ்டமா தான் நான் சொல்றேன். கல்யாணம்ங்கிறது ஆனா 2 பெற்றோர்கள் பேருக்கான பார்த்து விஷயம் வைக்கிற கிடையாது. பிரச்சனை திருமணங்கள்லயும் பிரச்சனைகள் வரதானே சார். பிரச்சனை எல்லாருக்கும் வருது சார். நீங்க கல்யாணமே பண்ணாம பிரம்மச்சாரியா உட்கார்ந்திருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. விவாகரத்து ஆகுது. திருமணம் ஆகி விவாகரத்து ஆகுது. அங்கேயும் பிரச்சனை வருது. நீங்க வந்து ஒரு கணவரையோ மனைவியோ இழந்துடுறீங்க. மரணத்துக்கு நீங்க இழந்துடுறீங்க. அங்கேயும் பிரச்சனை வருது. இதுல பிரச்சனை 2 ஆண்கள் இருந்தா அவங்க மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் என் கண்ணாடியை பார்த்தா எனக்கே பிரச்சனை வருது. இந்த புடவையா அந்த புடவையான்னு. ஸோ பிரச்சனை வருதுங்கிறது இன்னொன்னு ஒண்ணு சொல்லட்டுமா?